உலகின் முதல் திருமணத்தை நடத்தி குடும்பத்தை ஏற்படுத்தியவர் தேவனாகிய கர்த்தர். ஆதாமுக்கு ஏற்ற துணையை அவரே வடிவமைத்து அவனிடம் கொண்டு வந்து அவளை ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயாக மாற்றினார். இன்றும் திருமண வாழ்வு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அநேகர் தங்கள் திருமண அழைப்புதல்களில் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று அச்சிடுகின்றார்கள். கணவன் மனைவியாக இணையும் தங்கள் பிள்ளைகளை வாழ்த்தி பெருக நாமும் மனதார வாழ்த்துகிறோம். ஆனால் பலருடைய வாழ்வில் திருமண அனுபவங்கள் என்பது எட்டிக்காய் போல் கசந்து விடுகிறது. உறவுகளில் பலவிதமான விரிசல்களை அனுபவிக்க வேண்டிய சூழல் ஏற்படத்தான் செய்கிறது. இதற்கு கிறிஸ்தவ குடும்பங்களும் ஏன் சில வேளைகளில் ஊழியர்களின் குடும்பமும் கூட விதிவிலக்கில்லை. நம் திருமண வாழ்வில் நிறைவை அனுபவிக்க நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அவைகளைத்தான் நாம் இங்கே சுருக்கமாக சுட்டி காட்ட விரும்புகிறோம். என் திருமண வாழ்வின் மேன்மைக்காக உன்னத பாட்டை வாசிப்பதை விட மலை பிரசங்கத்தையே அதிகமாய் வாசிக்கிறேன் என்கிறார் ஒரு ஊழியர். இங்கே உன்னத பாட்டு அவசியமில்லை என்பது நமது கருத்தல்ல. திருமண உறவுகளின் பரவசங்கள் இறைவன் மனிதருக்கு கொடுத்த அருட்கொடைகளில் ஒன்று. அந்த அன்பு பரிசுடன் நமது சார்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கின்றன. அந்த கடமைகள் மற்றும் உறவுகளின் நிறைவை அனுபவிக்கவும் பாதுகாக்கவும் நமக்கு மிகுந்த உதவியாக இருப்பவைகளை நாம் இயேசுவின் மலை பிரசங்கத்திலிருந்து குறிப்பிட போகிறோம். இந்த பிரசங்கம் இயேசுவின் வழி நடக்க விரும்பும் சீஷர்கள் அனைவருக்குமானது. குடும்ப வாழ்வு சிறக்க செழிக்க சில குறிப்புகள். 1. விவாக வாழ்வின் அஸ்திபாரம் ஞானம் நிறைந்ததாக இருக்கட்டும். இயேசு சொல்லுகிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறேன். நமது மலை பிரசங்கியான கிறிஸ்து உங்கள் திருமண வாழ்வு கிறிஸ்து என்கிற கன்மலையின் மீது கட்டப்பட்டு அவருடைய வார்த்தைகளை உங்கள் வாழ்வில் மையமாக வைத்து அவைகளுக்கு கீழ்ப்படுகிறதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் உங்கள் அனைத்து உறவுகளும் சிறப்பாக இருக்கும் என்கிறார். 2. தங்க விதியை பின்பற்றுங்கள். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இயேசுவின் இந்த வார்த்தை தங்க விதி அல்லது கோல்டன் ரூல் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் உங்கள் உறவுகளில் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை அவர்களுக்கு செய்ய முன் வாருங்கள். அவர்கள் அந்த நிலைக்கு வரும் வரை காத்தராமல் நீங்கள் அதை செய்ய முந்திக் கொள்ளுங்கள். இந்த தங்க விதியை கை கொள்ளுகிறவர்கள் என் தளவிதி என்று நொந்து கொள்ள மாட்டார்கள். 3. எவர் மீதும் தீர்ப்பு அளிக்க முந்திக் கொள்ளாதிருங்கள். உங்களுக்கும் பிறருக்கும் வெவ்வேறு அளவுகோல்களை வைக்கக்கூடாது. நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அந்த அளவையாலே உங்களுக்கு அளக்கப்படும் என்பது இயேசுநாதரின் அற்புத போதனை. ஒருவரின் தவறை மட்டும் சுட்டி காட்டும் குற்றப்படுத்தும் மனநிலைமையுடன் வாழ்வது நல்லதல்ல. அது போன்ற மனநிலை நம்மிடம் இருக்குமானால் அதுவே நம்மிடம் திருப்பி வரக்கூடிய வலிமை உடையது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு தவறை சுட்டி காட்டுவதற்கு முன்பதாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். என் பக்கம் ஒரு தவறும் இல்லை, எல்லா தவறும் அவங்க பக்கம்தான் இருக்கிறது என்கிற மனப்பான்மை உடையவர்களை வெளிவேடக்காரர் என்று இயேசு கடிந்து கொள்ளுகிறார். ஒரு தவறை இன்னொரு தவறால் ஒருபோதும் தீர்த்துவிட முடியாது என்பதை மனிதன் தன் மனத்தின் ஆழத்தில் பதிந்து வைத்து கொள்ள வேண்டியது அவசியமானது. 4. திட்டமிடுதல் நல்லது, அதற்காக கவலை வேண்டியதில்லை. வெற்றி அடைய திட்டமிடாதவன் தோற்று போக திட்டமிடுகிறான் என்பது பொதுமொழி. நமது எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து குடும்பமாக யோசிப்பது மிக அவசியம். இதில் பொருளாதார திட்டமிடுதல் இல்லாததினால் பெரும்பாலானோர் கடன் சுமையில் தவிக்கிறார்கள். நமது நிறைகள் என்ன, குறைகள் என்ன,
நமக்கு இருக்கும் வாய்ப்புகள் என்ன, நமக்கு முன் இருக்கும் அபாயங்கள் என்ன என்பது போன்ற கேள்விகள் நாம் அவசியம் கேட்க வேண்டும். அதே வேளையில் என் தேவைகள், அளவுக்கு மிஞ்சி நிற்கும் பாரங்கள், எப்படி இதையெல்லாம் கடந்து போவோம் என்கிற சூழல்கள் நம் வாழ்வில் வராமல் போவதில்லை. அவை வரும்போது நாம் நமது மனதில் பாரத்தை சுமக்கிறதை விட்டுவிட்டு அவைகளை ஆண்டவரிடம் வைத்துவிட வேண்டும். உங்கள் உயிரும் உங்கள் உடலும் இறைவன் தந்த அருட்கொடை. நீங்கள் அவருடைய பிள்ளைகள். உங்களுக்கு தேவை என்னது என்பதை உங்கள் விண்ணகத் தந்தை அறிந்திருக்கிறார். எனவே உணவுக்காகவோ உடைக்காகவோ எதிர்காலத்திற்காகவோ கவலை கொள்ள வேண்டியதில்லை. ஆண்டவரையும் அவருடைய ஆளுகையையும் தங்கள் வாழ்வில் முதன்மைப்படுத்துவோர் வாழ்வில் இவை அனைத்தும் சேர்த்து வழங்கப்படும். நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும். வழி நடத்துபவர் உங்கள் உடன் இருக்கிறார், கவலை வேண்டாம். 5. மனப்பூர்வமாய் மன்னியுங்கள். குடும்ப வாழ்வில் அதிக தாராளமாக செயல்படுத்த வேண்டிய அற்புதமான குணம் இது. இது அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக கையாள உதவி செய்யக்கூடிய அற்புத மருந்து. தவறில்லாத நபர்கள் இந்த உலகில் இல்லை. பூரணர் யாரும் எங்கே இல்லை. நாம் எல்லாருமே படித்து கொண்டு தான் இருக்கிறோம். குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். பல்கலை துறைகள் ஒருங்கே இருக்கும் இந்நிறுவனத்தில் ஒருவர் அனைத்து துறையிலும் வல்லவராக இருக்க முடியாது. இவர் அறியாத பல விஷயங்கள் இருக்கின்றன. எனவே தவறுகள் வரும்போது நாம் மன்னிப்பை நிறைவாக தர வேண்டும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். நான் தவறு செய்தால் என் உறவுகள் என்னை புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற நாமும் நமது உறவுகளுக்கு இதை வாரி வழங்க வேண்டியது அவசியம். தகுதி இல்லாத நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறாரே, நாமும் அதை போலவே தாராளமாய் மன்னிப்போம், கசப்பை களைவோம். 6. அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சண்டையிட 1000 காரணங்களை தேடுவதை விட அமைதியை ஏற்படுத்த எடுக்கும் முயற்சியே மிகச்சிறந்தது. மன்னிப்பை முன்னிறுத்துகிறவர்கள் சமாதானத்தை விரும்புவார்கள். சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என்று அழைக்கப்படுவர் என்கிறார் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு வேறொரு பெயர் சமாதான பிரபு. பிரிவினைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதில் நாம் முதலிடத்தில் இருந்தால் நம் மன வாழ்வு சிறப்பானதாகவே இருக்கும். சின்ன சின்ன தவறுகள் கணவன் மனைவியை எதிரும் புதிருமாக நடந்து கொள்ளும் பகை நாடுகள் போல மாற்ற வேண்டிய அவசியமில்லை. உலக நாடுகள் சமாதானம் பேசுவதற்கு முன்னர் ஆயுதங்களை காட்சிப்படுத்தி தங்கள் பலத்தை வெளிப்படுத்தி அமைதி பேச்சுக்கு வருகிறார்கள். இதில் ஒரு விதமான அச்சுறுத்தும் காரணி இருந்து கொண்டே இருக்கிறது. என் நாடு இந்த நாட்டின் ஒரு பகுதியை சேதப்படுத்த விழைந்தால் இந்த நாடு என் நாட்டின் இந்த பகுதியெல்லாம் அழித்துவிடும் என்கிற உணர்வு. இது போன்ற மனநிலைமையை குடும்பத்தில் வளர்த்து கொண்டால் அந்த அமைதி போலியானதாகவே இருக்கும். நீங்கள் கடவுளின் பிள்ளைகள் என்பது உண்மையாவது எப்படி? நீங்கள் குடும்பத்தில் அமைதியையும் சமாதானத்தையும் முக்கியப்படுத்தும் வழியாகத்தானே அதை உண்மையாக்க முடியும். 7. பரஸ்பர உளப்பூர்வமான தூய்மையை உடையவர்களாயிருங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். குடும்பத்தில் இறைவனை தரிசிக்கும் அற்புதமான வழி எது? என் வாழ்க்கை துணைக்கு நான் திருமணத்தின் போது கொடுத்த வாக்குறுதியை வாழ்நாள் முழுவதும் நிறைவேற்றுவேன் என்கிற உள்ளார்ந்த தீர்மானத்தை எப்போதும் செயல்படுத்துவதே இறைவனை காணும் வழி. திருமணத்திற்கு பின் நான் எனக்கு அதிகாரி அல்ல, என் வாழ்க்கை துணையே அதற்கு அதிகாரி. என் வாழ்வு, என் விருப்பம், என் வழி என்பதெல்லாம் எந்த உறவிலும் நிறைவை தரவே முடியாது. மாறாக வாழ்வின் நிம்மதியும் சந்தோஷத்தையும் விற்று போடும் மாபெரும் அபாயத்தின் கோர முகங்கள் தான் இந்த மனநிலைமை. என் மனைவியின் நலன் என்ன? என் பிள்ளைகளின் விருப்பம் என்ன?
அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியை கணவன் கேட்க வேண்டும். இதை போலவே மனைவியும் கேட்க வேண்டும். இதை செயல்படுத்துவதை நம் பிள்ளைகள் காணும் பொழுது அவர்களும் இந்த உண்மையை வெளிப்படுத்துவர். இந்த குடும்பத்தில் இறைவனையும் அவர் செயலையும் நாம் நிறைவாக காண முடியும். 8, ஒருவருக்கொருவர் இரக்கத்தையும் கனிவையும் வெளிப்படுத்துங்கள். இரக்கம் உடையவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்கிறார் இயேசு கிறிஸ்து. இங்கே நாம் நமது கருத்தை அல்லது நமது நிலையை உறுதிப்படுத்துவது மட்டுமே தீவிரம் காட்டாமல் நமது குடும்ப அங்கத்தினரின் புரிதல் என்ன, அவர்கள் எதிர்பார்ப்பு என்ன, ஏன் அவர்கள் அவ்வாறு யோசிக்கிறார்கள், இந்த இடத்தில் நான் இவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்யலாம், இவர்களின் நலனை கருத்தில் கொண்டே நான் செயல்படுவேன் என்ற தீர்மானம் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் இருக்குமானால் அவர்கள் இணைந்து இறைவனின் இரக்கத்தை அனுபவிப்பார்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நமது பலன், நமது பலவீனம் என்ன என்பது நமது தகப்பனுக்கு தெரியும். நமக்கும் இவை தெரிய வேண்டும். இறைவனைப் போலவே இரக்கத்திற்கு நாம் முதலிடம் தர வேண்டும். அது நமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதிக்கும். 9, கோபத்தை அகற்றி சாந்த குணத்தை உடையவர்களாயிருங்கள். சாந்த குணத்திற்கு நல் முன்மாதிரி இயேசு கிறிஸ்து. நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவராயிருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் இயேசு. நமது கோபம் தேவ நீதியை நிலைநாட்டிவிட முடியாது. ஆகவே தான் பவுல், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்கிறார். மாலை மயங்குவதற்கு முன்னமே உங்கள் கோபமும் தணிய வேண்டியது என்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் மென்மையும் சகிப்புத்தன்மையும் நீடிய பொறுமையும் உள்ளவர்கள். எனவே தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்கிறார்கள் பெரியவர்கள். நாம் கிறிஸ்துவின் சாயலில் இருப்பதால் நாமும் கிறிஸ்துவைப் போலவே சாந்தத்தை வெளிப்படுத்தினால் நமது குடும்ப மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. கடைசியாக 10, தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்பது ஆழமான மெய்வழி நடக்க மலையேறி வந்த மாணவர்களுக்கு அருள்நாதர் தம் திருவாய் மொழிந்த முதல் ஆலோசனை. தாழ்மை வேதம் போற்றும் அற்புத பண்பு. இது இருப்பவர்களுக்கு அடக்கம் தானாக வந்துவிடும். அவர்கள் தங்களை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களின் மெய்யான நிலை என்ன என்பதை தெளிவாக அறிந்திருப்பார்கள். தாழ்மையுடன் கிறிஸ்துவை பின்பற்றி குடும்பத்திலும் இந்த தாழ்மையை வெளிப்படுத்துகிறவர்கள் இறைவனின் அருளை பெற்று அனுபவிப்பர். இந்த மனநிலை அவர்களை கற்றுக்கொள்பவர்களாகவே இருக்க செய்யும். அவ்வாறு தொடர்ந்து கற்க தங்களை அர்ப்பணித்தவர்கள் தவறுகளை ஒப்புக்கொள்ள தயங்க மாட்டார்கள், தங்களை திருத்திக் கொள்ள ஆசைப்படுவர். இப்படி இருக்கும் குடும்ப தலைவர் பெயர் பெற்றவர். இப்படி இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஆசி பெறுவர். இந்த ஆண்டு நமது குடும்பங்கள் அனைத்தும் இவ்வாறான 10 பண்புகளை வளர்த்து கொண்டு இறை ஆசியுடன் இனிய இல்லற வாழ்வு வாழ உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.